கடைக்குள்ளே போக போகிறோம். தைவானில் கொரோனாவிலேருந்து மக்களை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட போகிறோம். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இதை இப்போதைக்கு பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இந்த நாட்டில் எப்படி கொரோனா வைரஸை மற்றவங்களுக்கு பரவுதா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கான என்ன மாதிரியான ஒரு உத்தியை கடைபிடிக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். இப்போது நாங்கள் இந்த கடைக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி CDC அதாவது வந்துட்டு சென்டர் ஃபார் எபிடமிக் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யார் யார் எங்கெங்கே எப்போ எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்த கடைக்குள்ளே நான் போகிறேன், இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்லணும் இந்த கடைக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணணுன்னா என்னுடைய மொபைலில் ஒரு QR கோட் ஸ்கேனர் இருக்குது. இது ஒரு QR கோட் ஸ்கேனர். இப்போது நான் இந்த இடத்துல ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். என்னுடைய மொபைலில் இந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 1922 அப்படிங்கிறது CDCயோட கான்டாக்ட் நம்பர். அவங்களுக்கு நான் இப்போது SMS அனுப்பணும். இந்த SMS அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த கடைக்குள்ளே போக முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய SMS நான் அனுப்பிச்சிருக்கேன். எங்கெங்கே எத்தனை மணிக்கு போனேன், எவ்வளோ நேரம் அங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு எல்லாமே பதிவாகிடும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த நாட்டு மக்கள் அவங்களும் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. வாங்க இப்போ நம்மளும் உள்ளே போவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து திங்ஸ் வாங்கிக்கணும். ஸோ இன்றைக்கி பாக்கிக்கு நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறோம். கிரேப்ஸா, அப்புறம் மாம்பழம், வேறு ஆப்பிள், ஆப்பிள் வேணும். ஆரஞ்சு ஆல்ரெடி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மளிகை கடையிலே எல்லா தேவையான பொருட்களும் விற்பாங்க. ஓகே, சோஷியல் டிஸ்டன்சிங்க்கு கற்றுது போல். ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி எப்பவுமே நிற்கணும். இது வந்துட்டு 1.5 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் இப்போ இந்த கடைக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். சப்போஸ் இப்போ யாருக்காவது வந்துட்டு பாசிட்டிவ் கேஸ் இந்த கடையில் வந்தவங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா யாரெல்லாம் இத்தனை மணிக்கு இங்கே வந்தாங்க, யாரெல்லாம் இத்தனை மணிக்கு இங்கே இந்த கடைக்குள்ளே வந்துட்டு போயிருக்காங்கிறத வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணி அவங்களெல்லாம் வந்துட்டு செல்ஃப் ஐசோலேஷனில் ஃபஸ்ட் இருந்துட்டு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்துட்டு இருந்துட்டு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் யாருக்காவது சிம்டம்ஸ் வந்தது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்கள தனித்தனியாக வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸில் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, இல்லை அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்துக்குறாங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் எல்லா கடையிலையும் தைவான் ஃபுல்லாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாதிரியான ஒரு ட்ராக்கிங் ஆப்பை வந்துட்டு நம்ம நாட்டில் டெலிகாம் மினிஸ்ட்ரிஸ் வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்த்தோம், அதில் என்ன அப்படின்னா இபாஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் வந்த மக்கள் வந்துட்டு நிறைய பேர் திருப்பி அனுப்பப்படுறாங்க. அதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி நிறையா மேன் பவர், நிறையா போலீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் பப்ளிக்கோடு வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. அதாவது நிறையா இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்கும், நிறையா வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நிறையா மக்கள் உழைக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த சைபர் செல் அப்புறம் நம்மளுடைய டெலிகாம் மினிஸ்ட்ரி இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இன்டெகிரேட்டட் ஆப் ஒன்று டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம நாட்டிலையும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கொரோனா வைரஸ்லேருந்து முற்றிலும் நம்மளை பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. கீப் வாட்சிங்.